தஞ்சை சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. தஞ்சை மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பது மீண்டும் நிரூபணம். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர், அவரே எம்மை காக்கும் தலைவர். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர், அவரே எம்மை காக்கும் தலைவர். எடப்பாடியாரின் ஆட்சி தந்த மாற்றம் நம்மை செழிப்பாக்கி இன்று பெருமிதமாயாக்குதே. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு. மதுரையில் நடைபெற்ற எஸ்டிபிஐ கட்சி மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியதற்கு நன்றி தெரிவித்தனர். அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் குழுக்களின் கூட்டம். அதிமுக தொகுதி பங்கீட்டு மற்றும் தேர்தல் பிரச்சார குழுக்கள் ஆலோசனை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து பொன்முடி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு. தண்டனையை இடைக்காலமாக நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த இளம்பெண் உயிரிழந்தது குறித்து விடிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் சர்ச்சை பேச்சு. மருத்துவர் அலட்சியத்தால் உயிரிழப்பு நடந்திருக்கலாம் என உளறி கொட்டியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மருத்துவர்களோட கவனக்குறைவால் உயிரிழப்புன்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. 1-2 கவனக்குறைவால் நடக்கிறதுங்கிறது இருக்கும். திண்டிவனத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனையில் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று இந்தியில் பெயர் பலகை. இந்தியை எதிர்ப்பதாக வாய்க்கிழிய பேசும் விடியா திமுக மௌனமாக இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. கிளாம்பாக்கத்தில் மாநகர பேருந்துகள் நிறுத்துமிடத்தில் பேருந்துகள் முறையாக நிறுத்தப்படாத அவலம். நிர்வாக திறனற்ற ஆட்சியால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பும் மக்கள் வேதனை. 5 மணிக்கு பஸ் எடுத்து இதுவரையிலும் வெளியே போல, நான் எப்போ வேலைக்கு போகிறது? இதுக்கு என்ன தீர்வு? இதெல்லாம் நடக்குமா? இல்லை இது நடந்து கொண்டே இருக்குமா? இதோட முடியுமா? இங்கேருந்து ஒரு இணைப்பு பஸ்ன்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் திரும்ப அதே பஸ் திரும்ப இங்கே வருது. இங்கேருந்து இன்னும் வெளியில் போகாமல் 1 ஹவராக சுற்றிட்டு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விடிய அரசின் காவல்துறை ஒத்துழைப்புடன் கந்துவட்டி தொழில் ஜோராக நடக்கும் அவலம். கந்துவட்டி கும்பல் தொந்தரவால் தற்கொலை செய்து கொண்ட ரியல் எஸ்டேட் பிரமுகரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். கோவை மாவட்டம் மருதமலை அருகே திருநங்கை சரமாரியாக வெட்டி கொலை. விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதாக மக்கள் வேதனை. திருப்பூரில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். சிசிடிவி காட்சிகள் இருந்தும் முக்கிய குற்றவாளியை பிடிக்க முடியாமல் திணறும் விடிய அரசின் ஏவல் துறை. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாவட்ட தலைநகரங்களில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம். தேர்தல் நேரத்தில் விடிய ஆட்சியின் முதல்வர் ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சாலை மறியல் நடத்த திட்டம். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்ட மாணவர்கள் மயங்கி விழுந்ததால் அதிர்ச்சி. திருவண்ணாமலையில் பள்ளி விழுந்த உணவு பரிமாறியதை தொடர்ந்து அரங்கேறிய சம்பவத்தால் பெற்றோர்கள் மத்தியில் கடும் அச்சம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு வெளியீடு. ஜூன் 9ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் இன்று முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை தேர்வர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு.